ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சீரியலில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஜூன் 5 அதுக்குரியதை நம்ம பார்க்க போகிறோம். வித்யாவோட வீட்டில் வந்து மீனா வந்து பூக்கெட்டி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. பூ கட்டுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே ரோஹிணியை பற்றி ஒவ்வொரு தகவலாக கேட்குறாங்க. ஐயோ, இவ தேவையில்லாமல் நம்ம வாயை கொடுத்து வம்புழுக்கிறாள், இவகிட்ட எந்த விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா, அதெல்லாம் காட்டுங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட ஐயோ என்ன சொல்ல அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. வித்யா கரெக்டாக காலிங் பில் அடிக்கிறது, இவங்க வெளியில் போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கசாப்படை கறிக்கடைக்காரர் இருக்கார். அவங்களுடைய ரோஹிணிக்கு மாமாவாக வந்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வந்து வித்யா வந்து என்ன எங்கே இருக்கே வந்திருக்கேன்னு. என்ன பாப்பா, வழக்கம் போல் நான் உனக்கு கறி கொடுக்க ஒரு வேலை, அதனால் கறி கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு சான்ஸ்லாம் வாங்கி தரேங்கிற, அதனால தான் நானும் உன் கூடயே அலையிறேன். கறிக்கடையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வரேன், நீ என்னென்னா இப்படி வரட்டுறி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனாக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இது ரோஹிணியோட மாமா வயசு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி தானே தோணுது அப்படின்ட்டு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து வித்யா வந்து விரட்டிடுறாரு அவரை, சீக்கிரமாக போய்யா கிளம்பியா அப்படின்னு. என்ன பாப்பா என்னை விரட்டிக்கிட்டே இருக்குன்ட்டு ஒரு வழியாக விரட்டிடுறாங்க. அடுத்து இங்கே மீனா வெளியில் வந்துடுறாங்க. யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன? இல்லை, அது வந்து கொரியர் கொடுக்குறக்கு ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ மழுப்புறாங்க. இல்லை, இது ரோஹிணியோட மாமா வயசு மாதிரி இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, அதெல்லாம் யாரும் கிடையாதுன்னு சொல்லி எப்படியோ சமாளித்து மீனை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சரி சாப்பிட்றீங்களா, நான் மீன் குழம்பு உங்களுக்கு வச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வித்தியாவும் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் சோறு வச்சு மீன் குழம்பெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பரிமாறி சாப்பிட வைக்கிறாங்க. மீனாவும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லி வித்யா எடுத்துக்கிறாங்க. மீனா இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, இவங்கள போய் ஏன் ரோஹிணி இப்படி இருக்கிறா, நல்ல பொண்ணாக தானே இருக்கா மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்துக்கிட்டே அவங்க வித்யா வந்து அப்படியே திகச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து கிறிஷ் இருக்கார், அவங்களுடைய பாட்டி இருக்காங்க, ரோஹிணி இருக்காங்க. ஆனாலும் வந்து நம்ம முத்து வராங்க. வந்துட்டு என்ன கிறிஷ் எப்படி இருக்க, இந்த உனக்கா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, உங்களுக்கும் தான் இதில் இருக்குது, நீங்கள் இதை சாப்பிடுங்க, நான் அந்த வந்துடுறேன்ட்டு உள்ளே போயிடுறாரு. இவங்க சாப்பிட்றதுக்குள்ளேயே அங்கே ரோஹிணி வந்து கிறிஷுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க. இதை வந்து முத்து உள்ளேருந்து வந்து கை கால் அலம்பிட்டு வந்தவர் பார்த்துறாரு. என்ன பண்ணலாமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனா தான் வந்து ஊட்டி விடணும்னு சொல்லி கிறிஷு சொன்னால், மீனா தான் இங்கே இல்லை, அப்புறம் என்ன பண்ணி யோசிச்சுட்டே இருந்தோம், அதான் ரோஹிணிமா வந்து நான் வந்து ஊட்டி விடுறேன்னு சொல்லி அவங்க ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஓ அப்படியா, பார்லமாலாம் அந்த பையனை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, பார்லமா என்ன உங்களுக்கு, நீங்கள் உங்கள் வேலைக்கெல்லாம் இல்லையா, இல்லை உங்கள் வீட்டுக்காரன் கிடைக்கலாம், நீங்கள் போகலையே, இங்கேயே இருக்கீங்கன்னு. இல்லை, எனக்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும், அதனால தான் இந்த வேலையை அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு முத்துதுங்கிறாரு. அடுத்து மீனாவும் வந்துடுறாங்க. மீனா வந்துட்டு அதுக்கடுத்து என்ன மீனா அங்கே போயிட்டு வந்துட்டேங்க, எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. அப்புறம் மீனாட்ட வந்து ரொம்ப ஷாக்கிங்காக சொல்லுவார். உனக்கு தெரியுமா, நான் வந்து கிறிஷுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுத்தா கடைசி நம்ம பார்லர் நம்ம தான் ஊட்டிகிட்டு இருக்கு. எனக்கே ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கடுத்து கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கும்போது கிறிஷ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னோடய அம்மாவா அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நான் தான் உன்னோட அம்மா, ஆனால் நான் தான் உன் அம்மாங்கிற விஷயத்த நீ யார்ட்டுமே இங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏமானே? இல்லைப்பா, சொன்னால் அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை வரும், உன்னை எப்படினாலும் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோட சேர்த்து வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு உன் கூடயே இருக்கணும் போல் ஆசையாக இருக்குமா, நான் உன் கூடயே இருக்கேம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாங்க. அதுக்குரிய சூழ்நிலை இன்னும் நமக்கு அமையலையப்பா, கண்டிப்பாக உன்னை நான் என் கூட வச்சிருப்பேன், உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஏண்டி இப்படி பிள்ளைய விட்டு இப்படி நடந்துக்கிறேனே, அப்புறம் இந்த வீட்டில் வந்து என்னை பற்றியான விஷயம் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இப்போ மீனாக தான் இருக்கல ரொம்ப கேவலமாக எங்கள் அத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதை விட ரொம்ப கேவலமாக என்னை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெலாம் எனக்கு வந்து அந்த மாதிரியான வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நான் மறைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிறிஸ்ட் சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு எனக்கு கண்ணை திறந்துருவாங்க தானே அப்படின்னு. ஆமாப்பா, நாளைக்கு உனக்கு அந்த கட்டை எல்லாத்தையுமே அவிழ்த்துருவாங்க, உன் கண்ணில் நல்லாவே தெரியும்னே. எனக்கு ஒரு ஆசைனே. என்னப்பா ஆசைனே? நான் கண்ணை திறந்த உடனே ஒன்று தாம்மா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை ரோஹிணிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இது எப்படி நடக்கும், என்ன செய்யலாம், சாத்தியமாயிருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னம்மா சைலண்ட்டாக இருக்கனே? சரிப்பா, கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் கண்ணை திறக்கும்போது நான் உன்னை பார்க்க வருவேன், கண்டிப்பாக நீ என்னை பார்ப்பேன், ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனாவும் உள்ளேருந்து வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ரோஹிணி நினச்சி போயிடுறாங்க. அடுத்து மீனா கேட்குறாங்க, என்ன கிறிஸ் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டேன், என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு கண்ணை திறந்துருவாங்கப்பா, நீ கண்ணை தெரிஞ்சிடும் உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் நாளைக்கு எங்கள் அம்மா பார்க்க போகிறேனே அப்படின்னு சொல்லி கிறிஸ் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. என்ன கிறிஸ் சொல்கிறேனே? ஆமாம், நான் நாளைக்கு எங்கள் அம்மா பார்க்க போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனா என்ன இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஷாக்கிங் கூட இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதோட முடிக்கிறாங்க. நாளைக்கு இதோட சீரியல் தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.